+2 மாணவிகள் படிக்கும் அரசு பள்ளிக்கு 25 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி துவங்கியுள்ளதால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் காவையல் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் தற்போது 3 மற்றும் 4ஆம் வகுப்புகளில் தலா ஒரு மாணவி வீதம் 22 மாணவிகள் படித்து வருகின்றனர். 2 வகுப்பறைகள் நல்ல நிலையில் இருந்த நிலையில் ஒரு வகுப்பறையை இடித்துவிட்டு அங்கு கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் மூலம் 25 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை கட்டடம் கட்டும் பணி துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல நிலையில் இருந்த கட்டிடம் இடிக்கப்பட்டதால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் பகுதியில் 2 ஆண்டுகளில் பள்ளி கட்டடம் சேதமடைந்த விவகாரத்தில் ஒப்பந்ததாரர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பள்ளி கட்டடம் உறுதியாக இல்லை என NIT வல்லுநர் குழு அறிக்கை தாக்கல் செய்தது. இதனை பார்த்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட கட்டடத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு ஏற்பது என கேள்வி எழுப்பி மாவட்ட பொறியாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.